தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியில் பிறந்த எல்லா பேருக்குமே பொதுவான ஒன்று, அவை இருக்கிறவன் இல்லாதவன், எல்லா பேருக்கும் ஒரே பொதுவான விஷயம் மரணம். அந்த மரணத்தை மனுஷன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் கிறிஸ்து தன்னுடைய போதனைகளை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதிகாரம் 3:22 பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனிதன் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இது வசனம். ஏன் அனுப்புனாங்க? நம்மை போல் ஒருவனாய் ஆகிவிட்டான். அதாவது சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அறிவாற்றல் எல்லாம் அவன் தேவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறான். அப்படின்றதுனால அவனால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவனை இதில் ஒன்று கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்றைக்குமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து அவை எப்பயுமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவன் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறாங்க, அதே இறைவன் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே தேவன் தான் சொல்கிறாங்க, கெட்டுப்போன மனுஷன் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெற்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய பிள்ளையாகி அதனால் அவன் விடுதலையாகி அவனுடைய சரீரமாகிய வீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார்.